அன்புதர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 60 நாள் போர் நிறுத்தம் முற்றுமுழுதாக முடிந்துவிட்டது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பது அவர்களுக்கு திங்கட்கிழமையாக ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டது. இப்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் பதட்டம் உச்சி நிலைக்கு வந்திருக்கின்றது. என்னவாம்? அமெரிக்க அதிபர் சொல்கின்றார், ஈரான் சரண்டராக வேண்டும், இதற்குள் ஓமான் குறுக்கிட்டால் அதன் மீது குண்டு வீசுவோம். அமெரிக்க அதிபர் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். அப்புறம் நாங்க மட்டுமே சும்மாவா, உங்க அம்மா எங்க அம்மா சும்மாவா என்பது போல் அமெரிக்க ஆக்கிரமிப்பார்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்தாலோ $30,000 சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் தனது படைகளுக்கு அறிவித்து விட்டது. போச்சுடா, எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்களேன். ஒரு நிம்மதியா உறங்கலாமாண்டா ரெண்டும் உடுவதில்லை. ஈரான் சரணடைதல் கொடியை உயர்த்த வேண்டும், ஓமான் குறுக்கிட்டால் அதை மீது நாங்கள் குண்டு வீசுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார். இன்று திங்கட்கிழமை தானே, நம்ம செவ்வாய்னு சொல்லலாது. இன்று திங்கட்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் எங்க 60 நாள் போர் நிறுத்த காலக்கேடு இன்றைய திங்கட்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் ஈரான் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ செய்தியாகவும் ஒரு ஈரானுக்குள் எரிச்சலூட்டும் செய்தியாகவும் வெளிவந்திருக்கின்றது. போர் உச்சம் தொடிகள் நிலையில் இருக்கு. இதனால் தான் நாங்கள் ஏற்கனவே சந்திக்கிறோம் இல்லையா? ஈரான் மீது ஒரு அணுகுண்டை வீசுவதற்கான ஒரு யோசனையை முன்வைத்து அமெரிக்க அதிபர் சிந்தித்து வருகின்றார். எனக்கு எந்த காலக்கெடுவும் இல்லை என்று ட்ரம்ப் கூறுகிறார். நான் அவசரப்படவில்லை, இடைக்கால தேர்தல்களுக்கும் நான் எந்த சிந்தனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் சொல்கின்றார். மத்தியஸ்தர்கள் மற்றும் ஈரானிய அரசியல் அதிகாரிகளை தவிர்த்து IRGCயின் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறி அவர்கள் சரணடைவதற்கான வெள்ளை கொடியை உயர்த்த வேண்டும் என்றும் ஒரு தொலைபேசி நேர்காணல் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சிரிப்பாம் இருக்கும் இல்லை? ஹார்முஸ் ஜலச்சந்தியை நிர்வகிப்பதற்கான கூட்டு வழிமுறை குறித்து மஸ்கட் முக்கிய மத்தியஸ்தராகவும் தெஹ்ரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டும் இருந்த போதிலும் ஓமான் குறுக்கிட்டால் அதன் மீது கடுமையாக குண்டு வீசுவோம் என்று ட்ரம்ப் அச்சுறுத்துகின்றார். ஏற்கனவே கட்டார், ஓமான் எல்லாம் அப்பாவி நாடுகள், அவங்களுக்கு பெருசா படையெல்லாம் இல்லையே, நாங்கள் பயன்படுத்தியது மிக குறைவான ஆயுதங்களை என்று கூறி தனது இராணுவத்திடம் ஆயுத பற்றாக்குறை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லுகின்றார். மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்த ட்ரம்ப் குற்றச்சாட்டுகளுக்கு IRGC பதிலளிக்கிறது. நாங்கள் ஈரானிய மக்களின் கரமும் குரலும் ஆவோம் என்றும் IRGC தெரிவிக்கின்றது. ஈரான் சரணடைதல் கொடியை உயர்த்த வேண்டும் என்று ஒமான் குறுக்கிட்டால் அதன் மீது நாங்கள் குண்டு வீச தயங்க மாட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் நெருக்கடி தீவிரமடையும் நிலையில் அமெரிக்க படைகளுக்கு $30,000 வெகுமதியை ஈரான் வழங்குகிறது என்று அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹதாமி அமெரிக்க ராணுவத்தினரை குறிவைத்து பொது நிதியுடன் அறிவித்த இந்த வெகுமதியை படை பாதுகாப்பு அபாயங்களை தீவிரப்படுத்துவதோடு ஹார்முஸ் ஜலச்சந்தி மோதலில் பதற்றத்தை அதிகரிக்க மற்றொரு பாதையும் திறக்கப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய ராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹதாமி அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களை கொன்றாலோ அல்லது பிடித்தாலோ $30,000 வெகுமதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இது தெஹ்ரானின் போர்க்கால அணிதிரட்டல் சொல்லாடலை அமெரிக்க ராணுவத்தினரை குறிவைக்கும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடக திட்டமாகவும் இதை மாற்றியுள்ளார். தெஹ்ரானில் நடைபெற்ற தேசிய பத்திரிகையாளர் தின விழாவின் போது ஹதாமி இந்த திட்டத்தை வெளியிட்டுள்ளார். ஈரானிய அதிகாரிகள் நிதி ஜிஹாத் என்று விவரிக்கும் ஒரு செயலில் பங்கேற்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு ஒரு நிறுவன ரீதியாக பதிலாக இதை அவர் முன்வைத்துள்ளார். அறிவிக்கப்பட்ட ஏற்பாட்டின் கீழ் ஈரானிய ராணுவம் பொது நன்கொடையாளர்களால் நிதி அளிக்கப்படும் கொடுப்பனவுகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்றும் இது பெருகி வரும் பதற்றமான பிராந்திய மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க படைகளை உள்ளடக்கிய உயிரிழப்பு அல்லது சிறை காவல் விளைவுகளுடன் பொதுமக்களின் பங்களிப்புகளை நேரடியாக இணைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்கும் ஈரானிய பெண்களுக்கு வழக்கமான வெகுமதிகளை விட 2 மடங்கு வழங்கப்படும் என்றும், வெற்றிகரமான கொலைகளில் பயன்படுத்தப்படும் எந்த ஒரு ஆயுதமும் சந்தை மதிப்பை விட 2 மடங்கு விலைக்கு வாங்கப்பட்டு மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பின்னர் அசல் ஆயுதம் முன்மொழியப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படும். இது தனிநபர் வன்முறையை, தேசிய எதிர்ப்பு விவரிப்புகளையும் நீண்டகால அணி திரட்டலையும் வலுப்படுத்தும் ஒரு நினைவு சின்னமாக தெஹ்ரான் எவ்வாறு மாற்ற உத்தேசித்துள்ளது என்பதையும் இது நிரூபிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உடனடி சட்ட செயல்பாடு மற்றும் ராஜதந்திர தாக்கங்களை கொண்டுள்ளது என்றும், ஏனெனில் கடாமி இந்த திட்டத்தின் புவியியல் எல்லைகள், தகுதியான பங்கேற்பாளர்கள், சரிபார்ப்பு தர நிகழ்வுகள், பணம் செலுத்துதல் நடைமுறைகள், பொருந்தக்கூடிய காலக்கெடு அல்லது அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர் என்பதன் துல்லியமான அர்த்தம் ஆகியவற்றை வரையறுக்கவில்லை என்றும் பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள சமீபத்திய சண்டைகளை தொடர்ந்து ஈரானின் ராணுவ திறன்கள் வேகமாக புனரமைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்றன என்றும் கூற்றுகளுடன் ஹதாமி இந்த வெகுமதிகளை தெளிவுபடுத்துகின்றார். அங்கு கடல் வழி அணுகல் மூலோபாய ரீதியாக சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது. தவறான கணிப்புகளுக்கு எதிராக வாஷிங்டனை அவர் எச்சரித்ததோடு, அந்த நீர்வழி பாதை குறித்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை நிராகரித்தார். மேலும் எந்த ஒரு அமெரிக்க தவறும் வரலாறு முழுவதும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பாரிசிக வளைகுடா, ஓமான் வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலச்சந்தி ஆகியவற்றுக்கு அமெரிக்க படைகள் தடையற்ற அணுகலில் இருந்து திறம்பட வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஈரான் கூடுதலாக கூறுகிறது. இருப்பினும் அந்த கூற்றுக்கள் சுவாதீனமாக நிறுவப்பட்ட செயல்பாட்டு உண்மைகளை விட அரசியல் ரீதியான கோரிக்கைகளாக உள்ளன. ஒரு பெரிய அமெரிக்க தரைப்படை படையெடுப்பை காட்டிலும் இந்த மோதல் பெரும்பாலும் கடற்படை, வான்வழி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களை அடிப்படையாக கொண்டிருப்பதால் இந்த வெகுமதியின் உடனடி தந்திரோபாய பயன்பாடு குறைவாகவே தோன்றுகிறது. அதே சமயம் அதன் சமிக்ஞை, அணிதிரட்டல் மற்றும் படை பாதுகாப்பு விளைவுகள் கணிசமாகவே இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கதாமியின் சூத்திரத்தின்படி பிடிப்பட்ட ஒரு அமெரிக்கர் ஈரானிய ராணுவ அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், அதே சமயம் ஒரு கொலைக்கு ஆதாரம் தேவைப்படும் என கருதப்படுகிறது. இருப்பினும் அடையாளங்கள், சூழ்நிலைகள் அல்லது சட்டபூர்வமான போராளி என்ற தகுதிகளை சரிபார்ப்பதற்கான அதிகாரப்பூர்வ வழிமுறை எதுவும் விவரிக்கப்படவில்லை. சரிபார்ப்பு விதிகள் இல்லாதது தவறான கோரிக்கைகள், தவறான அடையாளம் காணுதல் மற்றும் மோசடியான சமர்ப்பிப்புகளுக்கு வெளிப்படையான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் வேண்டுமென்றே அல்லது தவறுதலாக இலக்கு வைக்கப்படுவதன் மூலம் பொதுமக்கள், ஒப்பந்தக்காரர்கள் அல்லது நேச நாட்டு பணியாளர்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளும் சாத்தியத்தையும் இது எழுப்புகிறது. ஆனால் நேச நாட்டு பணிப்பாளர்களும் இதில் அடங்கப்படுகிறார்கள். செயல்பாட்டு ரீதியாக சரியாக செயல்படுத்த முடியாத ஒரு வெகுமதி கூட அமெரிக்க நடமாட்டங்களை கண்காணிப்பதையும், பிராந்திய மையங்களுக்கு அருகில் சந்தர்ப்பவாத தாக்குதல்களை நடத்துவதையும், விமான இழப்புகள், கடற்சார் சம்பவங்கள் அல்லது தனிப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பிடிபடுவதற்கான முயற்சிகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் நடத்தையை மாற்றக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக அமெரிக்க தளபதிகள் பணியாளர்களின் பார்வை தெரிவு நிலை, நடமாட்ட ஒழுக்கம், மீட்பு நடைமுறைகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டி இருக்கலாம் என்றும், குறிப்பாக உள்ளூர் கணிக்கக்கூடிய செயல்பாட்டு முறைகளை வெளிப்படுத்தக்கூடிய துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் தளபாட மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த மறுப்பீடுக்கு அவசியமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வருகின்றது. இதுவரையும் ஈரான் சொல்லிவிடாத ஒரு செயலாகவும், $30,000 ஒரு தலைக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு ஈரானியர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தையும் அமெரிக்க ராணுவ மட்டத்தில் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருப்பதாகவே இந்த செய்தி பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அமெரிக்க வீரர்கள் மிகப்பெரிய களைப்பில் இருக்கின்றார்கள். ஒரு வருட காலமாக கடலுக்குள் வாழ்க்கை என்பது சற்று ஒரு கடுமையான வாழ்க்கையாக அமெரிக்கர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு குதூகலம் இல்லை, வெளி நடமாட்டம் இல்லை. அந்த கப்பலுக்குள்ளே வாழ்க்கை என்பதில் அவர்கள் வாழ்க்கை வெறுத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய மன உளைச்சலில் இருப்பதாகவே அமெரிக்க செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு போருக்குள் அந்த படைகளை தள்ளுகின்றால்
ஈரான், நாம் நேற்றே சொல்லி இருக்கின்ற ஈரான் இதற்கும் ரெடியாக இருப்பதாக. இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு அணுகுண்டு வீச்சலுக்கு ஈரான் உள்ளாவதற்கான மிக 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 அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நாம் மீண்டும் பதிவு செய்கின்றோம். நாம் தொடர்ந்தும் சொல்லி வருகின்றோம், ஈரானை ஒரு ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்குள் அமெரிக்க அதிபர் கொண்டு நிறுத்துவார் என்பதும் எங்கு தெரிய பார்ப்போம். மற்றொரு காணொளி கண்டிருக்கிறீர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.